श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। शिवापराध क्षमापणा स्तोत्रम नाम ஆரம்பிச்சு ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்த்திருக்கோம். அந்த ஸ்லோகங்களுடைய விவரணம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் என்னன்னு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு வாட்டி படிப்போம், போக போக எல்லாம் படிக்க முடியாது, ஒன்று ரெண்டு தான் முடித்ததுனால ரெண்டாவது ஸ்லோகம் எனியோ நான் ரிப்பிட்டேஷன் கொஞ்சம் சொல்லித்தரனால படிப்போம். ஆதௌ கர்ம பிரசங்காத் கலயதி கலுஷம் மாத்ருகுக்ஷௌ ஸ்திதம் மாம் विण्मूत्रा मेध्यमध्ये क्वथयति नितरां जाटरो जातवेदाः नितरां यद्यद्वै तत्र दुःखं व्यथयति नितरां शक्यते केन वक्तुं क्षन्तव्यो मे पराधः शिव 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 भो मे शिव 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 भो श्री महादेव शंभो। பகவான் ஆதிசங்கராச்சாரியர் இந்த ஸ்லோகங்களுக்குள்ள மனுஷன் அம்மா வயிற்றில் இருக்கும் போதுலேருந்தே எப்படி பல காரணங்கள்னால பகவானை ஞாபகம் வச்சுக்க முடியல, ஆனால் கபிலகீதையில் சொன்ன விஷயம் சொல்லும்போது அந்த உள்ளே இருக்கிற ஜீவனுக்கு நிஜமாக ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இருந்துட்டு பிரார்த்தனையும் பண்ணுவான். ஆனால் வலினால் உள்ளே இருக்கிற கஷ்டத்தினால நான் இப்போ வெளியே வரமாட்டேன்னு சொன்னால் ஆனாலும் வராமே இருக்க முடியல. அப்போது கூட அவ்வளோ கஷ்டம் இருக்கிற சமயத்தில் எப்படி தான் நான் உன்னை பற்றி பாராட்டி பிரார்த்தனை செய்ய முடியும்? அளந்துட்டு தான் இருக்கணும், என்னுடைய கஷ்டந்தான் சொல்லிக்க முடியும். சரி, இந்த ஸ்லோகத்தில் சிசு அவஸ்தா, அம்மாவுடைய வயத்தில் இருக்கும்போது நம்ம எப்படி ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறோம், அங்கே நமக்கு சாய்ஸ் இல்லாத ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுனால ஏ பகவானே சிவா ಶಂಭೋ ஏ மகாதேவா ஸ்ரீ மகாதேவா நீ என்ன மன்னிச்சிடணும் அப்படி அப்புறமாவது கொஞ்சம் தெளிவு வந்ததுக்கு அப்புறமாவது வளர்ந்து அறிவு வந்ததுக்கு அப்புறமாவது சொல்லணும் இல்லையோ? இதோட அர்த்தம் என்னன்னா, இப்படியெல்லாம் நிறைய தவறு பண்ணிக்கிட்டே இருந்து அப்புறம் க்ஷமிச்சுடுன்னு சொல்கிறதுக்காக இது இல்லை, புரிஞ்சுக்கணும். நான் அன்றைக்கி சொன்ன நிறைய வாட்டி வாழ்க்கையில் எக்ஸ்கியூஸ் மீ அనే பதத்தினை உபயோகப்படுத்தவே கூடாது. யாராவது அது ரொம்ப வாட்டி உபயோகப்படுத்துகிறாருன்னா அவர் சரியான லாய்க்கில்லாத மனுஷன், அது ஸ்டைல் கிடையாது, சொல்லக்கூடாது. அப்போது அது அந்த மாதிரி சொல்ல அவசியம் இல்லாத அளவுக்கு பிரவர்த்தித்து நம்ம நடந்துக்கணும். அதே போல் தான் இப்போது. ஆனால் சங்கரர் எதுக்கு எழுதினார் சொன்ன அன்னைக்கு, அவர் ஒரு 7-8 வயசுலேயே சந்நியாசம் எடுத்துகிட்டு போனவர். அவர் என்ன சின்ன வயசுலேயே வேதம் எல்லாம் படித்து முடித்தார், உபாசனை ஆகிடுத்து, எல்லாம் ஆகிடுத்து.
அப்புறம் அவருக்கு என்ன இப்படியெல்லாம் க்ஷமிக்கணும் நீ நான் தெரிஞ்ச தவறுக்குன்னு சொல்லிட்டு சொல்லணுமா, ஒரு ஞானி சொல்லணுமான்னா அவருக்காக ஏதலை இதை. ஆனால் அவர்னு அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு என்னுடைய தவறுಗಳನ್ನು நீ மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்குறாரு. இது நமக்கு லோகத்தில் ஜனங்களுக்கு தெரியறதுக்காக. ஆனால் அடுத்த ஸ்லோகங்களை பார்த்தா கூட அது சங்கராச்சாரியருக்கு சம்பந்தமே இருக்காது. அவர் எங்கே சன்னியாசி ஆகும்போது சுகம் போகங்கள் இதில் இருக்கார். ஆனால் அடுத்தது டீனேஜ் பற்றி சொல்லுவார், அதுக்கப்புறம் யவனம் கிரகஸ்த ஏஜ் சொல்லுவார். இப்படி 4 அவஸ்தைகள் 4 ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்லுவார். நம்ம இந்த முதல் ஸ்லோகத்தினை அர்த்தம் பார்த்து முடிச்சிட்டோம். இது சொல்கிறதுனால நமக்கு பக்தி வளரும், பக்தின்னா என்னன்னு புரியும். அதே சமயத்தில் நம்ம இனிமே செய்கிற எந்த ஒரு வழிபாடு பக்தி ஏதாவது கூட அது ரொம்ப மனசுலேருந்து உருகி உருகி சொல்லணும், பாவத்தோடு பண்ணணும். சொன்னால் இல்லை, பாடுறதே பாவனை. அதுக்கு குரல் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். பாவனை అనేది உள்ளிருந்து வர்றது, குரல் అనేది இங்கே வெளியில் எக்ஸ்டர்னல். அது பாவனை எப்பவுமே பக்தியில் ரொம்ப முக்கியம். அப்படி முதல் ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நம்ம பார்த்து முடித்து, கடந்த சத்சங்கத்தில் 2வது ஸ்லோகம் கூட ஆரம்பித்து ஓரளவுக்கு பார்த்தோம், படிக்கிறோம். 2வது ஸ்லோகம். பால்யே துக்காதிரேகோ மலலுலிதவபுः स्तन्यपाने पिपासा नो शक्तिश्चेन्द्रियेभ्यः भवगुणजनिताः जन्तवो मां तुदन्ति नानारोगादिदुःखाद् रुदनपरवशः शङ्करं न स्मरामि. இந்த கடைசி வரை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கோ. क्षन्तव्यो मे पराध शिव 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 भो श्री महादेव शंभो. இந்த ஸ்லோகத்தில் சரி, நான் அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட நான் ரொம்ப நிஸ்ஸாயனாகவே இருக்கேன். அங்கே என்னால் எதுவுமே செஞ்சுக்க முடியல. கஷ்டங்கள் இன்னும் நிறையவே இருக்கு இங்கே. என்ன மலமூத்திரம் எல்லாம் அங்கே போவேன். அம்மா எப்பவுமே என்னை பக்கத்தில் இருக்க மாட்டான். அப்போது எனக்கு பசிச்சா நான் அழுந்து தான் அம்மா வருவாங்க. எனக்கு அப்புறம் அடிக்கடிக்கு பசிக்கும், அடிக்கடிக்கு மலமூத்திரம் போவேன். எத்தனை வாட்டி அம்மா பக்கத்தில் இருப்பான், பாட்டி பக்கத்தில் இருப்பான். அதனால் நான் அந்த மலமூத்திரங்களுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு இருக்கேன், புரண்டிட்டு இருக்கேன். அதனால் இந்த காலத்தில் ஏதோ கட்டுறாங்க ஹக்கீஸ்ன்னு சொன்னால் கூட அது இன்னும் நரக்க யாத்தனை போல் தான். அது அங்கே இருக்கும். அதை உடம்பு கொட்டி அங்கே ஒரு இடத்துல இருக்கும். இப்படி இருந்து அப்புறம் இந்த எனக்கு சுற்றி இருக்கிற இந்த சின்ன சின்ன பூச்சிகள் இருக்க பார்த்தீங்களா, கொசு, எறும்பு, இதெல்லாம் வந்து எனக்கு கடிக்கிறது. என்னால் கை வச்சு அதை கீரிக்க முடியல, தள்ள முடியல, ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு இந்திரியங்களுக்கு இன்னும் சக்தி இல்லை. அது இன்னும் வளரலையே. இப்போ தான் கொஞ்சம் இனிமேல் தான் அவனுக்கு கை உரலே வச்சுக்காது, அப்படியே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம், இல்லையா? அப்படி இருந்தா சார். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுனால எனக்கு இம்யூனி சிஸ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அம்மா வந்து அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நிறைய ஊசி சொல்லிட்டு தடுப்பூசி குத்துறாங்கோ. யாருக்கு சொல்லவே, அலறது தவிர எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படி கஷ்டம் மேலே கஷ்டம் இருக்கும்போதும் அதுக்கப்புறம்
எவ்வளோ தடுப்பூசி போட்டுட்டு இருந்தால் கூட அது சிலதுக்கு மட்டும்தானே வேணும்னு போடுறாங்கோ. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் சளி வரும், இரும்பல் வரும், பேதி ஆயிடும். இப்படி பல வியாதிகளினால நானாரோகாதி துக்காது அப்படி அதனால் அழந்துட்டே அழறதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. என்னால் அம்மாவுக்கும் தூக்கம் இருக்காது, அம்மாவுக்கு கோபம் வரும். இது அழுந்துகிட்டே இருக்கு, என்ன தூங்க முடியலன்னு நான் யாருக்கு சொல்லுவேன்? அதனால் நான் பரவசமாக இருக்கேன். நான் எல்லாத்துக்கும் யாரோ ஒருத்தர் மேலே ஆதாரப்பட்டு இருக்க வேண்டியதாக இருந்தது. அப்படி இருக்கிற சமயத்தில் ஓ சங்கரா சங்கரன்னு நான் ஸ்மராமி, நானும் சங்கரன்னு நினச்சிக்கிறது டைமே இல்லை, அவகாசமே இல்லை. அதனால் இப்போது சத்சங்கத்துக்கு போயிட்டு அங்கே நான் நினச்சிக்கிறேன், சங்கர சங்கர சங்கரா சங்கர 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 சங்கரா சங்கரா அபயங்கரா சங்கரா அபயங்கரா பாஹி மாம் ஜெகதீஸ்வரா பாஹி மாம் பரமேஸ்வரா சங்கர சங்கர சங்கரா சங்கரா அபயங்கரா சங்கரா அபயங்கரா. பஜனை பாடும்போது நல்லா கை தட்டணும். கை தட்டதுனால எனர்ஜி ஒன்றும் வேஸ்ட் ஆகாது, இன்னும் எனர்ஜி ஜெனரேட் ஆகுமா. இது ஆக்டுபஞ்சராமா, இதெல்லாம் சயின்ஸு சொல்கிறது, பக்தாள் சொல்கிறாங்க, குருஜியும் சொல்கிறாங்க. ஆனால் கை தட்ட மாட்டோம். பாஹி மாம் பரமேஸ்வரா பாஹீஸ்வரா லவுட்லி பாஹி மாம் கருணாகரா பாஹி மாம் கங்காதரா பாஹி மாம் மிருத்யுஞ்சய சங்கர சங்கர சங்கரா சங்கரா அபயங்கரா சங்கரா அபயங்கரா சங்கரா அபயங்கரா பாஹி மாம் கங்காதரா பாஹி மாம் மிருத்யுஞ்சய சங்கர சங்கர சங்கரா. ஹர ஹர நம பார்வதி பதயே. இப்படி சிசு அவஸ்தா பால்யாவஸ்தையில் நமக்கு பகவானை பற்றி நினச்சி பக்தி செலுத்த முடியல, பிரார்த்தனை பண்ண முடியல, அப்படி போயிடுது. சரி, அதுக்கு அடுத்ததாக என்ன, மூணாவது தசை. இந்த மூணாவது தசை யவ்வன தசை. கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி டீனேஜ் வந்துச்சு, எல்லாம் தாண்டி இங்கே யவ்வன பிரௌಢ அనే ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. ஸ்லோகம் சொல்லித்தரேன். பிரௌಢோஹம் யவ்வனஸ்தஹ யவ்வனஸ்தஹ விஷயதரைஹ பஞ்சபிர்மர்மசந்தௌ தஷ்டோ நஷ்டோ விவேகः
सुतधनयुवतीं स्वादु सौख्ये निषण्णः शैवी चिन्ताविहीनं मम हृदयमहो मानगर्वाधिरूढम् सेंदी क्षन्तव्यो मे पराध शिव 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 भो श्री महादेव शंभो. இந்த மூணாவது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த இப்போ சரி பெருசாகிட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. முதல் விளையாட்டோட எல்லாம் ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் பல பல வகையான அட்ராக்ஷன்ஸ் மனுஷனுக்கு. அதனால ப்ரௌடான நான் பெருசாகிட்டு இருக்கேன். வயசு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. உலக விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரியறது. காலு கை காது கண்ணு எல்லாமே நல்லா வேலை செய்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போ நான் அந்த யவ்வன அவஸ்தைக்கு வந்துட்டேன். டீனேஜர்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வர விவாக கிரகஸ்த 2 ஸ்டேஜஸ் சேர்ந்து எடுத்துக்கலாம் இங்கே. சரியா? அங்கே என்ன ஆயிடுச்சு யவன அவஸ்தையில் விஷயதரைஹி விஷதரைஹி. இங்கே சில கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். நான் வேறு எங்கெங்கெல்ல இந்த விஷயம் சொல்லப்பட்டது అనేది நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். விஷயங்கள் விஷம் போல். அதாங்க விஷத்தின்னு தரிச்சிருக்கிற இந்த விஷயங்கள் 5 புலங்கள் பார்க்குற 5 வகையான விஷயங்கள் விஷம் போல். மேலே அப்படி இருக்கும் சுகர் கோட்டட் பில்லு போல். அதுக்கப்புறம்தான் அது பரிணாமே விஷமிவான்னு பகவத்கீதையில் பார்த்துட்ருக்குறோம். இப்போது முதல்ல நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே பேட் ரிசல்ட் தான் கொடுக்கும். இதுக்கு முதல் அஷ்டாவக்ர கீதையில் ஜனகர் ஆரம்பமே அஷ்டாவக்ர கீதை ஜனகருக்கு நடுவில் நடந்த சம்வாதம். அவர் கேட்குறாரு, இந்த வார்த்தை அதில் வரும். என்ன கேட்குறாரு? கதம் ஞானமவாப்னோதி, எனக்கு எப்படி ஞானம் வரும்? கதம் முக்திர் பவிஷ்யதி, ஞானம் வந்துச்சுன்னா முக்தி வரும். அதனால் முக்தி எப்படி வரும்? வைராக்கியம் ச கதம் பிராப்தம், எனக்கு வைராக்கியம் எப்படி வரும்? இது எல்லாம் ரிவர்ஸில் பார்க்கணும் ஆக்சுவலி. ஏதத் ப்ரூஹி மம பிரபோ, அதெல்லாம் எனக்கு சொல்லித்தாங்கோ குரு மகாராஜ் அஷ்டாவக்ரரே. வைராக்கியம் வரணுமன்னா, வைராக்கியம் வரலன்னா, வைராக்கியம் வரணும்னா விவேகம் வேணும். அது இங்கே சொல்லலை, நம்ம சேர்த்துக்கணும். விவேக வைராக்கியத்தினால ஞானம் அடையணும்னு ஒரு ஆசை வரும். அதில் ஈடுபடணும்னு ஒரு ஆசை வரும். அதுக்கு தகுதி வேணும். அந்த தகுதி வரும்போது தான் இந்த விவேக வைராக்கியங்கள் வந்தாச்சுன்னா ஞானத்துக்கு ஈடுபடுவோம். ஞானம்னு என்ன? சிரவணம். ஞானம்னு என்னமோ நினச்சிக்காதுங்க. சிரவணத்தில் ஈடுபடுவோம். அந்த சிரவணம் பண்ணி குரு கிட்டனது நல்லா தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஞான நிஷ்டை வரும். ஞான நிஷ்டை வந்துச்சுன்னா முக்தி வரும். பார்த்தீங்களா? இப்படி பார்க்கணும். அதனால் சித்த சுத்தி வேணும். இப்போது பக்தினி பற்றி கூட சேர்ந்து தானே பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த ஸ்தோத்திரம் மூலமாக. பக்தி என்ன பண்ணும், இல்லை கர்மயோகம் என்ன பண்ணும், பஞ்ச மகாயஜ்னங்களை பண்ணால், பூத யஜ்னம் இதெல்லாம் பண்ண என்ன ஆகும்னா சித்தம் சுத்தி பண்ணும். பக்தினால் ஏகாகிரதை வரும். நல்ல பண்ண பழகணும். செஞ்சு பாருங்க. ஒரு நிஜமான பக்தினை செலுத்த ஆரம்பித்த மனுஷன் கூட்டத்தில் போக மாட்டான். இந்த கூட்டத்தில் போகிறதே கும்புல கோவிந்தா போல் அது கொஞ்சம் காலத்துக்கு தான்.
இனிமேல் அது விரும்ப மாட்டேன். ஏன்னா ஏகாந்த பக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஏகாந்தமாக நானும் பகவானு கூட நானும் ரசிக்கணும். அதனால் கூட்டத்தில் போகும்போது என்னாகும், மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகும். அங்கே எப்படி என்ன பண்ணுறாங்க, யார் வராங்க, யார் போகிறாங்க, யார் என்ன பேசுகிறாங்க, எல்லாம் ரொம்ப யாரும் அங்கே என்ன எல்லாம் நிசப்தமாக இருப்பாங்க. முக்கியமாக நம்ம கோயில்கள் உள்ளே இருக்க மாட்டேன். பல விஷயங்கள் நடக்கும். ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்போம், இன்னொரு பக்கம் பெல் அடிச்சுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் எதேனுமா நடக்கும். அதனால் அது செய்யக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு லெவலுக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம உட்கார்ந்து செய்யும்போது எவ்வளோ சின்ன பக்தி பூஜை அப்படி உட்கார்ந்தா கூட எல்லாமே கூட என்னென்ன செய்கிறோமோ, அஷ்டோபசார பூஜையா, ஷோடோபசார பூஜையா, அதுக்கு மேலே இன்னும் பெரிய பூஜையா, இது பண்ணால் கூட அப்படியே மை மறந்து செய்யணும். வேறு விஷயங்களே வரக்கூடாது. அதனால 5 நிமிஷம் பண்ணு போதும். ஆனால் அங்கே இருக்க மனசு பிரேம வருதா, அது செய்யும்போது பாவனைன்னு சொன்னானே, பாவனை உள்ளே இருந்தால் அப்படியே பகவான் பார்த்து நான் ஏதோ கஷ்டத்தினால அழலை, கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரணும். பகவான் எப்படிப்பட்ட உலகம் படித்தார், எவ்வளோ சக்தி இருக்கிறவர், எவ்வளோ கண்ணியமாக பார்த்துக்கிட்டு என்ன எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஆனந்தத்தினால அவருக்கு சின்ன சின்னது நான் என்ன கொடுக்க முடியாது, அது அப்படி பிரேமையோடு கொடுக்கும். பிரேமையோட அது பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் ஏவே பக்தியா பிரயச்சசி. பக்தியோட ஒரு இலை, ஒரு பழம், ஒரு ஈவன் ஒரே ஒரு சின்ன கேஷ்யூ நட்டு, ஒரு சின்ன சுகர் கேண்டி, எதாவது சின்ன ஒரு உத்தரணி ஜலம் கொடுத்தா கூட, ஆனால் பக்தியோட கொடுத்தா, பிரேமையோடு கொடுத்தா, அது நான் அப்படியே ஸ்வீகரிச்சுக்கிறேன்றார். அப்போது நமக்கு அப்படி பக்தி தானே வேணும். வெளியில் ஷோ ஆஃப் பட்டாட்டோப்பம் எதுக்கு நமக்கு? ஆனால் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வளரணும். நானே பாடுவேன், நானே ஸ்தோத்திரங்கள் சொல்லிக்குவேன். ஏன்னா அங்கே எனக்கு 1-to-1 இன்டர்வியூ லைக் பகவான் கூட எனக்கு இல்லையா? நான் செய்கிறது யாருக்கு தெரிய வேண்டாம், யாருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதனால் ரொம்ப பகிரங்கமாக பாகாட்டமாக வெளியில் போய் செய்யக்கூடாது. ஆனால் மக்கள் அது விரும்புவாங்க. நம்மளும் கூட சில காலம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பொதுமக்களுக்காக பண்ணலாம். கோவில் అనేది என்னென்னா பொது ஜனங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து இருக்கிற ஒரு ஜெனரேட்டர், அது டைனமோ சென்டர் மாதிரி. அது அதனால் கோவிலுக்கு பணம் கொடுங்கோ, கோவிலுக்கு ஏதாவது பண்ண வைங்கோ, எல்லாம் செய்யுங்கோ. ஆனால் அது மட்டும் போதும் அன்னு நினச்சிக்கூடாது. ஏன்னா கோவில்களில் எல்லாம் நல்லா இருக்கணும். அங்கே நிறைய எல்லா மக்கள், இன்னும் கொஞ்சம் மந்த அதிகாரிகள் இருக்கிறவங்க எல்லாரும், பாமர மக்கள் எல்லாரும் வரட்டுமே. அங்கே நடக்கிற அந்த பூஜா மந்திரம் எல்லாம் அதோடய சக்தி எல்லாருக்கும், அந்த பேட்ரி யூபிஎஸ் சார்ஜ் எல்லாத்துக்கும் போகிற போல் எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ அந்த பொதுவாக எல்லாருக்கும் பிரயோஜனப்படுற போல் வச்ச அந்த கோவில்கள் நம்ம அதுக்கு உதவி செய்யணும் கண்டிப்பாக. அங்கே என்னென்ன பண்ணுறது, ஆனால் அது வச்சு நம்ம சம்திருப்தி படக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ளே என்னுடைய பக்தி ஏகாந்தமாக தான் இருக்கணும். அது நீ வளர்த்துக்கணும். சரி, என்ன கேட்டார் கேள்வி? இதுதான் கனெக்ஷன். நான் இந்த ஸ்லோகத்துலேருந்து அங்கே போயிட்டேன். அப்படி கேட்டதுக்கு அஷ்டாவக்கரர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதுதான் முக்கியம். நமக்கு கேள்வி கூட முக்கியம்தான். இதில் எல்லாம் பக்தியே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நான் பக்தி பற்றி பேசினேன். அவர் ஞானம் எப்படி வரும், வைராக்கியம் எப்படி வரும், முக்தி எப்படி வரும்ன்றாரு. பராபக்தி தான் ஞானம், ஞானனிஷ்டதா பராபக்தி. பக்தி ஞானம் ரெண்டு வேறு ஆகாது. ஞானிக்கு இருக்கிற பக்தி வேறே சாதாரணமாக யாருக்கு இருக்காது. ஞானம் இல்லாமல் பக்தன் இருக்கலாம், ஆனால் பக்தி இல்லாமல் ஞானி இருக்க மாட்டான். பக்தி இல்லாத ஞானி இருக்க மாட்டான், ஆனால் ஞானம் இல்லாத பக்தர்கள் நிறைய பேர் இருக்கலாம். பார்க்குறோமே. பதில் அஷ்டாவக்கரர் என்ன கொடுத்தாருன்னா, முக்திமிச்சசி சேத்தாத, ஓ மை டியர் சன், என்னோட குழந்தை. பாருங்கோ, அஷ்டாவக்கரர் ஆக்சுவலாக வயசில் சின்னவர், ஜனகருக்கு மேலே.
ஆனால் குருஸ்தானில் இருக்கார், அவரும் சிஷ்யஸ்தானில் இருக்கிறதுனால என்ன பிள்ளை கேளு, உனக்கு முக்தி அடையணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்ன இருந்துச்சுன்னா விஷயான் விஷவத்தெஜ, விஷயங்களை விஷம் போல் நினச்சிட்டு விட்டுடுன்றார். அந்த வார்த்தைக்காக தான் நான் எடுத்தேன். அங்கே இப்போ படித்த ஸ்லோகத்தில் விஷதரைஹி விஷயான் விஷவத், விஷம் போல் நினச்சிட்டு விட்டுட்டு என்ன பண்ணணும், அது விட்டுட்டா அதுக்கப்புறம் மனசுன்னு வேறு எதிலாவது எங்கேஜ் பண்ணணுமே. இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய இந்த வயசானவங்களுக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்கு நிறைய விஷயங்களெல்லாம் செட் ஆகிறதுக்கு இந்த குழந்தைகிட்ட இருக்கணுமா அந்த குழந்தைகிட்ட இருக்கணுமா. ஏன்னா நான் நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் கேட்பேன், நிறைய தெரியுமே விஷயங்கள். அது சில வாட்டி நாங்கள் தனியாக இருக்கணும்னு விரும்புகிறது, கஷ்டப்பட்டுட்டு இருந்தானு வயசாகி அப்புறம் ஏதோ இப்படியெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குதாங்க. செட் ஆகாதன்னு என்ன பெருசாக சின்னதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ நாள் அப்படி பழகி என்ன செட் ஆகாதுன்னு ரொம்ப என்ன கஷ்டப்படுத்துவாங்களே. என்ன நிறைய பேர் அந்த குழந்தை கூப்பிட்டுட்டு இருக்கான், இவங்களை போக மாட்டாங்க. இப்படி ஃபேமிலியில் பிரிஞ்சு அப்படி இப்படி இருக்கிறது, இதெல்லாம் இவள்னால் அவங்களை கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் இருக்கேன்னு நினைக்கிறது. யங்ஸ்டர்ஸ் பிள்ளைகள் ஏன் இப்படி எல்லாம் வருதுன்னா, இவங்க ஏன் அசல் ஆக்சுவலி வேறு விஷயத்தில் ஈடுபடணும். அவங்கள ஃபேமிலி விஷயத்திலாவது வேறு விஷயத்திலாவதுன்னா இவங்களுக்கு வேறு எஜெண்டா கிடையாது. இந்த ரிட்டையர் ஆகிற சமயத்துக்கு எனக்கு அப்பா எவ்வளோ இருக்க படிக்கிறதுக்கு, எவ்வளோ இருக்க கேட்குறதுக்கு, எவ்வளோ இருக்க ஸ்தோத்திரங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு எங்கே டைம் இருக்கு. நீங்கள் எப்படியாவது இருங்கோப்பா, நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்குங்கோ, எனக்கு 3 வாட்டி சாப்பாடு கொடுத்தா போதும், நான் பாட்டுக்கு நான் சுவாமினி சத்சங்கத்துக்கு போயிட்டு ஆனந்தமாக இருப்பேனே. விட்டி கொடுக்க முடியறதா? ஏன்னா சரி எல்லாம் விட்டி கொடுத்துட்டா. இப்போ 80 வயசான ஒருத்தர் இப்போதான் கேள்விப்பட்டிருக்கார், நேற்று முந்து கேள்விப்பட்டேன். அவர் தனியாக இருக்கிறாரு, ஒரு பிள்ளை ஒரு இடத்துல இருக்கான். அந்த பிள்ளை அவங்களுக்கு கூட இவன் ஒய்ஃப் அங்கே சமைக்கிறதுக்கு போயிட்டான். ஏன்னா அங்கே அவங்களுக்கு அங்கே சமையல் நல்லா இல்லையாமா. இப்படியெல்லாம் நல்ல இடம்தான், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் டீட்டெயில்ஸை எங்கே இருக்க, நல்ல இடத்துல இருக்காங்க. ஆனால் அங்கே அதனால் அவங்களுக்கு அது பத்தாதனே மருமகளுக்கு பேத்திக்கு சமைக்கிறதுக்கு இந்த அம்மா அங்கே போய் இருக்கிறாங்க. வயசான 70 வயசு இவர் சமைச்சுக்கிறாரு. இது என்னங்க? ஏன்னா இப்போ இவருக்கு வேறு இந்த மாதிரி படகலை, அதனால் இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் கொஞ்சம் உடம்பு நல்லா தான் இருக்க, பண்ணிக்கிறாரு. யாரோ ஒருத்தனை வச்சு பண்ணிக்கலாம். நீ இது டைம் இதுக்கு செலவு பண்ணவனதுக்கு மனசில் ஏறலை. ரிட்டையர் ஆகிற சமயத்துக்கு கூட இது வரலைன்னு மனுஷனும் அந்த ஓல்ட் ஏஜ் பீப்புள்னால அவங்க குடும்பத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான். தலையிடக்கூடாது. இனிமே டைம் ஆகி போயிட்டுருக்கு. எப்போ ஆயுஷ் முடிஞ்சு கொண்டு உடம்பு விட்டு போகிறோமானே இதில் ஈடுபடணும் இல்லையா? அது வரலைன்னா பேட் லக் தான், அன்ஃபார்ச்சுனேட். புரியுதா? இது எல்லாருக்கும் மெசேஜ் தான். அப்புறம் எல்லோரும் வயசானவங்களை ஆக போகிறோம், ஆனவங்க இருக்காங்க, ஆக போகிறாங்க. எல்லாருக்கும் இது சமம் ரூலு சொல்கிறேன் உதாரணத்துக்கு. இங்கே அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சரி எல்லாத்தையும் விட்டுட்டா எப்படி சார் போர் அடிக்காதா? அதுதானே, அதுக்கு தான் இந்த விஷயம் சொன்னேன் நான். இப்போது அப்போ என்ன பண்ணுறது? அதனால் காலையிலேருந்து சாயங்காலம் நியூஸ் பேப்பர் ஒரு அக்ஷரம் விடாமல் படிப்பானே. அப்புறம் எல்லா சேனலும் பார்ப்பானே. அப்புறம் அங்கே போவான், பேசுவான். அங்கே கூட வாக்கிங்கு கூட நிறைய பேர் கூட போகணும். அது தவறுன்னு சொல்லலை, கொஞ்சம் இந்த என்ன பேசுவாங்க அங்கே வாக்கிங்கில்? லோகாபிராமன்னு பேசுவாங்க. யாராவது கடவுள் பற்றி பேசுவாங்க. எலெக்ஷன் வேறு வருது, கட்சி அது இது, அந்த தெருவில் இந்த தெருவில் அவர் இப்படி இவர் இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசணும். சார் பேசாமல் எதுக்கு சார் கூட போகணும்? வாக்கிங் போகிறதுன்னா பகவான் நாமம் சொல்லிக்கிட்டு தனியாக போகணும். நிறைய பேர் பண்ணுவாங்களே, எல்டர்ஸ் பிடிக்காது, யாராவது கூட இருக்கணும்.
துணை இருக்கு. நம்ம என்னக்குன்னா துணை பேசுறதுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும். எனக்கு துணை பகவானு கூட சொன்னேன் இல்லை, ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் என்னுடைய சம்பந்தம் பகவானு கூட தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துச்சு, திரும்பி அவர் கூட தான். அப்போ அவர்னே வச்சுக்காம வேற எல்லாம் எப்போதான் பண்ண போகிறோம்? சரி சொல்லி அதான் எங்கேஜ் எப்படி பண்ணோன்னா 2வது வரியில் சொல்கிறார் அஷ்டாவக்ரர், க்ஷமார்ஜவத்தயா தோஷ சத்யம் பீயூஷ வத் பஜ. அதெல்லாம் விட்டுனால இப்போ நல்ல உனக்குள்ளே இந்த குணங்கள் எல்லாம் இருக்கா? யமனியமங்கள் எல்லாம் பண்ணுறியா? சாதன சத்துர சம்பத்தி உனக்கு உள்ளே இருக்கா? க்ஷமா, ஆர்ஜவம் எல்லாம் பகவத்கீதையில் இருந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம். இதெல்லாம் பகவத்கீதையில் வந்ததா? தயா, சந்தோஷம், கண்டென்ட்மெண்ட், சத்தியம், சத்தியத்துக்காக முயற்சி பண்ணுறது, சத்தியமாக வாழறது, சத்தியத்தில் இருக்கிறது, அது தேடுறது. அப்படிப்பட்ட அந்த அமிர்தத்தினை குடியன்றார். அதெல்லாம் விஷயம் விட்டுடும். பீயூஷ வத், அமிர்தம் போல் அதெல்லாம் சாதனை பண்ணு. பாருங்கள், குணங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது அமிர்தம் போல் தான். எவ்வளோ ஆனந்தம் இருக்குது. எக்ஸப்ரெஷனில் இப்போ என்ன நல்ல குணங்களை பற்றி விஷயம் பேசுகிறோம் இல்லையா? எது இருக்கிறதுனால மனுஷனுக்கு எது விட்டு கொடுத்தா அவன் எல்லாருக்கும் அன்பானவனாக இருப்பான். மானம் கர்வத்தின் விட்டு கொடுத்தா எல்லாரும் ஒன்று நேசிப்பாங்க. சரி, இப்படி 3வது ஸ்லோகத்துக்கு இந்த விஷயங்களெல்லாம் நான் சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன். இதேபோல் விவேக சூடாமணிக்குள்ள சங்கராச்சாரியர் சொல்கிறாரு என்னன்னா, விஷயங்கள்னா எத்தனை விஷயங்கள் இருக்குது நமக்கு, எத்தனை இந்திரியங்கள் இருக்குது? ஞானேந்திரியங்கள் 5, சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு 5 தான் விஷயங்கள். சரியா? சப்த ஸ்பர்ஷ ரூபரசகந்த. அது ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவர், எப்படி இந்த 5க்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். we are trapped by these 5 sense organs. சப்தாதிபி பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சத்வமாபோ ஸ்வகுணேன பத்தாக. எப்படி என்ன 5 இந்திரியங்கள் 5 விதமான வலை. ஒன்றுலோ மாட்டிக்கினதே உயிர் போயிடுது. அதுக்கு 5ல் மாட்டிக்கினவனுக்கு கதை என்ன சொல்ல అని சொல்லி அந்த ஒன்னொன்றில் மாட்டிக்கினது என்ன 5 உதாரணம் சொல்கிறாரு. குரங்க மாதங்க பதங்க மீனஹ பிருங்கா நர பஞ்ச பிரவஞ்சித கிம். அதெல்லாம் ஒன்று இந்திரியத்துக்கு அடிமையாகி. உதாரணம், முதல்ல குரங்கன்னா இந்த மானு, அதுக்கு இந்த சப்தம்னா ரொம்ப அது அட்ராக்ஷனு. மானு பிடிக்கிறவனு நல்ல ஏதோ மியூசிக் வாசிப்பான். நாம காட்டில் நமக்கு தெரியாது நம்ம மானு பிடிக்கல இல்லை, அப்படியெல்லாம். அதனால் அதுக்கு சப்தம் காது ஏதாவது கொஞ்சம் அப்படி ப்ளசண்ட்டாக அப்படி இருக்குன்னா அது அப்படி எங்கேருந்து வருது இந்த சவுண்டு, எங்கேருந்து வருது அப்படி கிட்டு போகும். அவன் அங்கெங்கே கீழே வச்சுட்டு அம்பு விட்டுடுவான், இல்லை வலை போட்டுடுவான். மாட்டுக்கிச் போச்சு, லைஃப் போச்சு. எது ஒரு சப்தத்துக்கு அடிமையாகி. அடுத்த மாதங்கம்னா யானைக்கு ஒரு பேர் மாதங்கவதனா அனு பாடம் இருக்குல்ல, யானை முகம் இருக்கிறவனே மாத்தங்கன்னு. யானைக்கு ஸ்பர்ஷம், அதுக்கு பெண் ஆணையுடைய ஸ்பர்ஷ, அதுக்கு வர அந்த சரீரத்தில் வர மதஜலம், அதோடைய ஸ்மெல்லு ஸ்பர்ஷனால் அவ்வளவு அது ஏமாந்து போயிடும். அதனால் ஒரு யானைனை பிடிக்கணும்னு இன்னொரு யானை அங்கே நிற்க வைப்பான். பொம்மை வச்சா கூட போயிடும் கிட்ட. கீழே பெரிய ஓட்டை பண்ணி வைப்பான், இலையெல்லாம் போட்டுட்டு. இப்படிதான் கேரளா போனால் தெரியும் மானு குட்டின்னு எப்படி பிடிப்பாங்க, மானுன்னு எப்படி செய்வாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு டெக்னிக் தெரியும். மாதங்க போச்சு, மாட்டுக்கிச்சு. அப்புறம் பதங்க, இந்த சின்ன பட்டர்ஃப்ளை யார் லைட்டுக்கு வர பூச்சி இருக்க பார்த்தீங்களா, பதங்க. உதாரணம் சொல்லணும்னா புத்தீசல். அது எப்போ ஒரு வாட்டி டக்குன்னு கொஞ்சம் மழை வந்த உடனே பூமியில் இருக்கிறது அப்படி எக்கச்சக்கம் வந்துடும். எவ்வளோ நேரம் அங்கே இருக்கும்? அரை மணி நேரம் கூட வாழாது. ஏன்னா லைட் அட்ராக்ஷன். அதுக்கு கண்ணு போய் காருக்கு டேஷ் அடிக்கும். கார் லைட்டுக்கு இந்த லைட் சாப்பிடணும் மாதிரி பாருங்க, சாப்பிடணும். போய் இடிச்சுக்கிச்சு கொஞ்ச நேரத்தில் ரெக்கையில் விழுந்து ஹெல்ப்லெஸ். அப்புறம் எறும்பு நல்லா சாப்பிடும். இது சாப்பிட மக்கள் கூட இருக்காங்க தெரியுமா லோகத்தில். சரி, இப்போ வேண்டாம் அவங்கள பற்றி நமக்கு.
இதெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. சரி, புத்திசல் போச்சு, அவ்வளோதான். எவ்வளோ நேரம், கொஞ்சம் நேரம் தான் வாழ்ந்ததே, அதுக்குள்ளே ஒன்றுக்கு அட்ராக்ஷன் கான். அதுக்கப்புறம் இதங்க மீனுக்கு நாக்கு, அப்பா ருச்சி. மீன் பாருங்கோ, எது அதுக்கு முன்னாடி வந்தால் கூட உடனே வாய்த்தன் லபக் வாய். இது என்ன, இது சாப்பிட்ற பொருளா இல்லையா? அப்படி இல்லை, எல்லாத்தையும் வாய் திறந்துக்கிட்டே இருக்கேன். பூ எதுக்கு கொடுத்தான் மீன் பிடிக்கிறவன் அப்படி தான். பெருசு படிக்கிறவன் இல்லை, இந்த காலம்னு சொல்லுவான். ஒரு த்ரெட்டுக்கு போட்டு ஒரு குச்சி வச்சு இவ்வளோ கொக்கி வைப்பான், இரும்பு கொக்கி ஷார்ப்பாக இருக்கும். அப்படி பிடிச்சி உட்காருவா கொஞ்சம் நேரம், அது அசையாமல் இங்கே இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன பூச்சி வச்சேன்னா புழு எடுத்துவான். அது என்னமோ இருக்கு, டக்குன்னு வேகமாக பிடிச்சிக்குமா, அப்படி தான் மாட்டுச்சு. உடனே வெளியில் எடுத்துருவான், புட்டையில் போட்டுக்குவான், கூடையில் போட்டுருவான். புட்டன்னா தெலுங்கு, கூடையில் போட்டு அவளை வீட்டுக்கு போய் கஷக் 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 ஆகி போச்சு. சரியா? இன்னும் லாஸ்ட் இன்னொன்று அதுக்கு ஸ்மெல்லு, அட்ராக்ஷனு. இதையும் பூச்சிதான், புருங்க, இந்த வண்டு, பர்டிகுலர்லி ஹனி பீ ஆர் எனி அந்த பிளாக் பம்பிள் பீ, அது புஷ்பங்களுக்கிட்ட போய் ஹனி சாப்பிடுமே. எல்லா பூச்சி புஷ்பங்கிட்ட போகாது, இது 2 தான் அப்படி போய் அதை சாப்பிடணும். அட்ராக்ஷனு எங்கேருந்தோ ஸ்மெல் அதுக்கு வருது, தேடி தேடி புஷ்பங்கள்கிட்ட போகும். போய் பெரிய புஷ்பமாக இருந்தால் மது, நிறைய தேனை சாப்பிட்டு மது குடிச்சா என்னாகும், மயக்கம் வரும். அப்பா வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கும். இன்னும் நிறைய டைம் இருக்குது, இங்கே கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம். சாயங்காலமான உடனே பூ மூடிக்கிச்சு, உள்ளே மாட்டிக்கிச்சு. இந்த பெரிய பூவுக்குள்ளே பார்த்தா அப்படி தான் பெரிய வண்டு மாட்டிக்கும். இல்லை, நம்ம கத்திரிக்காயில் பூச்சி ஏன் வருதுன்னா அந்த பூச்சி போய் அங்கே மொட்டை வச்சிச்சு, அதுக்கு தெரியாது. பார்ப்போம், அங்கே இருந்து இது வச்சுதாங்க, அது அங்கே வளர்ந்து அப்படியே இருந்து அங்கே அப்புறம் புழு ஆகி நம்ம வீட்டுக்கு வரவே. நான் கத்திரிக்காய் கட் பண்ண, அப்பா தூக்கி போடு வெண்டைக்காய். இப்படி ஒன்றுக்கே ஒன்று அவுட் அண்ணா. 5க்கு அடிமையாயின இந்த மனுஷனுக்கு கதை சொல்லணுமா, வாட் டு சே அப்படின்னு அழகாக எழுதுறாரு. இதெல்லாம் என்ன சார் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறீங்கன்னு? இல்லை, சத்தியம் சர்வதா சத்தியம் சர்வத்திர சத்தியம். சரியா? அதனால அதே சங்கராச்சாரியர் அந்த ஸ்லோகம் எழுதிட்டு அதுக்கு கீழே உடனே தோஷேன தீவிரோ விஷய கிருஷ்ண, இந்த விஷயங்கள் தோஷத்தோடு இருக்கிற இந்த விஷயங்கள் இருக்கே, இது பாம்பு விஷம் போலனே. கிருஷ்ண சர்ப்ப விஷாதபி, கிருஷ்ண சர்ப்பம்னா பாம்பு, இந்த கோப்ரா, பிளாக் கோப்ரா, த மோஸ்ட் பாய்சனஸ்ட் ஸ்னேக், அதுதானே சொல்கிறோம். அதோட விஷத்து மேலே இந்த விஷயங்கள் இன்னும் மகா டேஞ்சர்ன்றாரு. அதனால என்ன சொல்கிறாரு தெரியுமா? அங்கே இல்லை, கேட்குறீங்களா? என்ன சொல்கிறாருன்னா, விஷம் உள்ளக்கு சாப்பிட்டவன் தான் அது கொலை பண்ணும், எழுதுன்னு போவேன். இந்த வெளியில் விஷயங்கள் இருக்கே, விஷம் பார்த்தாவே அவுட்டு. அப்படி தானே? பார்த்துட்டா மயங்கி போயிட்டான், கேட்டால் மயங்கி போயிட்டான், மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம், மயங்கி போயிட்டான்னு. பார்த்தீங்களா? கரெக்ட். திரஷ்டாரம் விஷம் நிகந்தி போக்தாரம், விஷம் சாப்பிட்டவன்னு அடிச்சிடும். ஆனால் திரஷ்டாரம் சக்ஷுஷா அபி அயம், இந்த திரஷ்டாரம் பார்த்தவனே இவன் சாப்பிட்றது, அது காளி. இப்படி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி விஷயம் பற்றி, அதனால் சத்தியத்தின்னு தேடணும் அப்படின்னு வேறு நேற்று கூட அங்கே ஞாபகப்படுத்திட்டே. அமிர்த பிந்து உபனிஷத்து என்ன, அந்த விஷயம் அనే பதத்துக்கு தான் நான் இவ்வளோ விவரிச்சிட்ருக்கேன். ரொம்ப லைட்டாக எடுத்துக்கூடாது, என்ன ஒன்றே அதே சொல்லிட்டு இருக்கிறாருன்னு. அப்படி அத்தனை வாட்டி சொன்னால் கூட நமக்கு கொஞ்சமாவது ஏறுறது கஷ்டம். அதோடைய தீவிரத்தை, டேஞ்சர் நமக்கு தெரியணும். என்ன சொல்கிறாரு? மன ஏவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ, மனுஷனுடைய பந்தத்துக்கு முக்திக்கு மனசேதா காரணம்.
சொல்லி பந்தம் என்ன என்ன பந்தம் என்ன, என்னை யாரும் கட்டி போடலையே, நான் நல்லா தானே இருக்கேன் ஃப்ரீயாக. பந்தாய விஷயாசக்தம், விஷயங்கள மேலே ஆசக்தி தான் பந்தம். அப்புறம் முக்தி என்னப்போ, நிர்விஷயம் ஸ்மிருதம் முக்தம், விஷயங்கள் வந்து வெளியே வருது தான் முக்தி, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே அழகாக சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ சொன்னேன், விஷயதரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பஞ்சபிகி, அங்கே பார்த்தீங்களா பஞ்ச வந்துச்சு, அதுக்கு தான் பஞ்சபி. மர்மசந்தவ், என்ன நல்ல எங்கே அடிக்கணும் அங்கே என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. மர்மசந்தன்னா த மெயின் கன்ஜீனல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, மர்மசந்தியில் அது வந்து இப்படி திருஷ்ட, அதனால மர்மசந்தன்னா புத்தியில் இருக்கிற என்ன விவேகத்தனை அது பலகீனப்படுத்திச்சு. என்ன சொல்கிறாரு, திருஷ்ட நஷ்ட விவேக, என்னோட விவேகமும் போயிடுத்து. எது நல்லது எது கெட்டது, எது எனக்கு ஹிதம் எது எனக்கு பிரியம் எதுவுமே தெரியல. அப்படி போய் விவேகம் எல்லாம். அதுக்கப்புறம் என்ன, இதிலோ விஷயங்கள் என்ன, நான் நிறைய உதாரணம் சொல்லிட்டேன். சங்கரர் சுத தன யுவதி, பிள்ளைகள் குட்டிகள் குழந்தைகள் ஃபேமிலி, அப்படின்னா யூத்தில் வந்து கிரகஸ்தனுக்கு வந்துட்டான். அதான் ரெண்டு சேர்ந்து இந்த ஸ்லோகத்தை. ஒரு ஃபேமிலி மேனுக்கு என்ன மெயினாக இருக்கும், நிறைய தனம் சம்பாதிச்சுக்கணும், எப்படியாவது இன்னும் வளர்த்தணும், இன்னும் வளர்த்தணும். ஒரு வீடு பத்தாது, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பத்தாது, எப்படி நிறைய வேணும்னு. சரி, நல்லா இருக்கட்டும், இருந்தால் தானம் பண்ணலாம், நல்ல காரியம் பண்ணலாம். பட் இதெல்லாம் எப்போ பண்ண போகிறேன்? இந்த நடுவில் செம்பு சிவன் எவ்வளோ நேரம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நீ பக்தி செலுத்துகிற? அப்படி இல்லாமல் தனம் முதல், அதனால் என் குடும்பம், அதில் அப்புறம் என்னுடைய பாரியா, எல்லாம் என்ஜாய்மெண்ட்டு. சுதன்னா குழந்தைகள், தனமன்னா தனந்தான், அப்புறம் யுவதி அண்ணா பாரியா. இந்த சுகங்களுக்குள்ளேயே இருந்துட்டு சுவாது சௌக்கியே, அதிலோ என்னமோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிலே இருக்கிறான். இப்படி எதிலேயே முழுங்கி போயிருக்கிற நிஷண்ணா எங்கதான் சைவி சிந்தா, சைவி அண்ணா சிவனுடைய சிந்தை. 6th கேஸில் சைவி சிந்த், நாட் செவி, சைவி சிந்தா, சிவனுடைய சிந்தனை எங்கே இருக்கு? எப்போது அப்பப்போ கோயிலுக்கு போகிறோம் சார், நாங்கள் எங்கள் ஃபேமிலி டுகெதர் வில் கோ டு த டெம்பிள். எங்கே அகங்காரத்தோடு போகிறேன், அங்கே போய் என்னதான் கேட்குறேன், என்ன கேட்குறேன், எவ்வளோ நேரம் பகவானை பார்க்குறேன், மனசு எங்கே இருக்கு, அங்கேயும் திரும்பி அவ்வளோதான் கொஞ்சம் நேரம். இன்றைக்கி சண்டே ஹாலிடே, நாங்கள் அப்படி கோயிலும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் மாலுக்கு போயிட்டு, மாலுக்கு போகணும், மாலுக்கு போயிட்டு சினிமா ஹாலுக்கு போயிட்டு அப்புறம் வரும்போது சாட் மசாலா எல்லாம் சாப்பிட்டுட்டு நைஸாக அங்கே சுற்றி, அங்கே என்னமோ பொழுக்காட்சி வச்சுட்டாங்களம்மா, எல்லாம் சுற்றிட்டு ஆந்தி வேலை டெம்பிளும் பார்த்தோம். அப்புறம் அதனால் கொஞ்சம் விபூதி வச்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், டெம்பிளுக்கு போயிட்டு வந்தோம். இப்போது நிறைய வீட்டில் பெரிய வீடு இருந்தால் ஓகே வச்சுக்குவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு இருந்து சுவாமிக்கு ஒரு இடம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையோ, அதனால் வைப்பாங்க. பொதுவாக ஃப்ளாட்ஸு சின்ன வீடில் என்ன, சுவாமி இங்கே ஒரு சின்ன பலகை மேலே இருப்பார். நான் கீழே உட்கார முடியாது, அவர் மேலே தூக்கி வச்சுட்டேன். மேலே தூக்கி வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு நமஸ்காரம் பண்ணி காட்டிட்டு ஒரு ஆர்த்தி காட்டி சின்ன பெல் என்ன எல்லாம் இருக்கணும். இவங்க வீட்டுக்குள்ள சுவாமி இருக்கேன்னா பெல் இருக்கு, அதெல்லாம் ஷோ ஆஃப் தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நின்றுட்டே அவருக்கு அப்படி பண்ணி அது வச்சுக்கிட்டு இப்படி என்ன எத்தனை முட்டிக்கணும் அத்தனை முட்டி பயமாக நீங்கள் பார்த்துக்குவார், வீடு பார்த்துக்கும் அப்படின்னு வேலைக்கு போகிறோம். நிறைய வீட்டில் பாருங்க, சில வீட்டில் படிக்க கீழே இடம் இருக்கும், அங்கே வச்சுட்டாங்க சுவாமின்னு. படிப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா, வேறு இடம் இல்லை, அதுக்கு ஒரு இடம் இருக்க, தனிப்பட்ட ஸ்தானம் இருக்க, வீடுக்கு சென்டர் பார்த்து ஏதோ பண்ணுவாங்க, பிரம்மஸ்தானம்னு சொல்லி. சரி, இப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல.
பக்தி ஏதோ பண்ணுறான், புரிஞ்சது நல்ல விதமான பக்தி கிடையாது. அது பார்கெனிங் பக்தி சொன்னேன் இல்லையா, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்தியில் பார்கெனிங் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. இது 2 இருந்து அது பக்தி கிடையவே கிடையாது. அப்படி சிவனை நினச்சிக்கல. அப்புறம் இப்போ நான் சொன்னதில்லை, இவர் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார். ஹிருதயத்தில் என்ன பாவனை இருக்கு? கோயிலுக்கு போகும்போது கூட சும்மா சொல்லிக்கிறதுக்கு தானே, அங்கே போனால் மனசு அங்கே இல்லையே. அஹோ கடைசியில் என்னடான்னா மான கர்வாதிரூடம். மானம் பார்த்தீங்களா, நேற்றுக்கு தான் மானம். மானம் வேறு, கர்வம் வேறு. என்ன அர்த்தம்? மானம் அபிமானம் அது கர்வந்தான் ஒரு விதத்தில். இல்லைன்னா கர்வம் தம்பம் అని சொன்னால் அர்த்தம் என்னென்னா, உள்ளே இருந்தால் அது கர்வம், அது வெளியில் వ్యక్తப்படுத்தா தம்பம். அதே போல் தான் இங்கே மானம் உள்ள அபிமானம் இருக்க, என்னோட பர்சனாலிட்டி ஈகோயிஸ்டிக் சென்ஸ், அது வெளியில் நீ பேசுகிற பேச்சிலோ நீ நடக்கிற நடை, உன்னுடைய சேஷ்டைகள், உன்னுடைய எல்லாத்திலும் காட்டும் கர்வம் தெரியும். இது எல்லாத்தினால நான் என் ஹிருதயம் எல்லாம் இதில் தான் நிந்திருக்கு இப்போது, அஜ்ஞானத்தினால கர்வத்தினால அப்படின்னு சொல்லி. க்ஷந்தவ்யோமே அபராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ. அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சொல்கிறேன். அடுத்த ஸ்டேஜ் என்ன? சரி, இப்படி ஆகிப்போச்சு. 45 50 வயசு ஆயிருக்கும். அப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல சின்ன சின்ன வியாதிகள் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன, அவ்வளோதான், கொஞ்சம் கம்மியாக ஜாஸ்தியாக. வார்த்தக்யே சேந்திரியாணாம் விகத கதிமதிஹ சாதி दैवादितापैः पापैरोगैर्वियोगैः त्वनवसितवपुः प्रौढहीनं च दीनं मिथ्यामोहाभिलाषैः भ्रमति मम मनः दूर्जटे ध्यानशून्यं क्षन्तव्यो मे पराधः शिव शिव भो श्रीमहादेव शम्भो. இங்கே இப்போ பாருங்க, இதான் முக்கியமாக. சரி, அங்கே அவ்வளோ பண்ணல, பண்ணுறான். அதெல்லாம் மான அபிமான கர்வங்கள் அதோடு தான் இருக்கும். மா குரு தன ஜன்ன யவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமிதமகிலம் புத்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. யாருக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும். இது புரியணும்னா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. இப்போ புரிஞ்சது சார், பஜ கோவிந்தமா. சரி, என்ன சொல்கிறாரு? வார்த்தக்கியம் வந்துச்சு. நிறைய பேருக்கு நீ வேணுமன்னா வேணான்னு கூட வந்துடும். இது எதுவுமே நிற்காது. வயசாகிறது நிற்காது, முடி நெறிறது நிற்காது, முடி கொட்டுறது நிற்காது, பல்லு ஆடுறது எது நிற்காது. எல்லாம் வார்த்தக்கேஷ இந்திரியாணாம் விகத கதிமதிஹி. அது இப்போ நான் சொன்னது ஒன்றும் கேட்க மாட்டேது. கை கால் எனக்கு சுவாதீனம் இல்லாமல் ஆகிறதே. அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, வியாதிகள் வரும், டயபிட்டிஸ் வரும், சுகர் வரும், ஏதோ ஒன்று அது வரும். அதெல்லாம் விகத கதிமதிஹன்னா என்னுடைய மைண்டு இப்போது எதுவுமே இதே சிந்தனை பண்ணி உடம்புக்கு என்ன ஆகுமோ அதுக்கு என்ன ஆகுமோன்னு அடிக்கடிக்கு டாக்டர்கிட்ட போகிறதே இதே தான். அதனால் மதி இப்போ மைண்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் பவர். கதி மத்தின்னா விகத கதி மத்தின்னா அப்போவே விவேகம் இல்லை. இப்போ அது கூட ஆனால் பேருக்கு தான் நான் வயசானவர்,
சீனியர் சிட்டிசன் தான், மெச்சூர்டாக இருக்கணும் இல்லையா. அப்புறம் ஓல்டேஜ்னு கிரேஸ்ஃபுல்லாக ஏற்றுக்கணும். அந்த ஓல்டேஜ் கொஞ்சம் ஆரம்பம் போது பாருங்க, நிறைய பேர், எல்லோரும் இல்லை. ஏன் பியூட்டி கிளினிக்கு போகணும், அப்புறம் ஏதாவது கலர் போட்டுக்கணும், அங்கே போட்டுக்கணும், இங்கே போட்டுக்கணும், எல்லாம் போட்டுக்கணும். ஏன்னு சொன்னால் எனக்கு ஓல்டேஜ் வர்றது பிடிக்கல, அதனால நான் அந்த மேக்கப் பண்ணி பேச்சப் பண்ணிக்கிறேன். உடனே நீ ஓல்டேஜ்னு நீ கிரேஸ்ஃபுல்லாக ஆக்செப்ட் பண்ணல. முடி நெறிஞ்சு போனால் நெறிஞ்சு போட்டுமே, கொட்டினா கொட்டி போட்டுமே. அது போய் பாருங்கள், அந்த கொஞ்சம் எது அந்த 45 to 50, 55 தான் இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் ஓல்டு. நீ எவ்வளோ பேச்சப் பண்ணால் கூட பிரேக்கப் தெரியும், மேக்கப் பண்ணி. அதுக்கு பணம் செலவு பண்ணி, டைம் செலவு பண்ணி, மைண்ட் அதிலே போயிடுச்சு. இப்படி சில நாட்கள் போயிடுது. அதுக்கப்புறம் இது எவ்வளோ பண்ணால் இப்படி தாப்பா, அடிக்கடிக்கு எங்கே பியூட்டி கிளினிக் போவேன், அதுக்கு காசு செலவு பண்ணோம், போகவே முடியல. இப்போன்னா இப்படி ஆகும்போது அப்போ விகத கதி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதோ டாக்டர்கிட்ட தான் விசிட்ஸ் போயிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணணும்னா முடியல. அப்போ சொன்னாங்க யோகா பண்ணால் நல்லதுன்னு சொல்லி, ஏதோ கற்றுக்கிட்டேன், எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஒழுங்காக பண்ண மாட்டேன், ரெகுலராக பண்ண மாட்டேன். அப்போது என்ன பிஸியாக இருக்க, அங்கே போவேன், இங்கே போவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், இப்படி எல்லாம் பண்ணி இப்போ பகவானை சரியாக பூஜிக்கலை, சேவிக்கலை, வேண்டிக்கலை, செய்ய வேண்டியது செய்யலை, அவர் சொன்னது கேட்கலை. இப்படி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதனால் தெய்வ தாபைஹி அப்படின்னா அதிபூதம், அதிதெய்வம், அத்தியாத்மம்னு 3 தாபங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு தான் 3 வார்டு சாந்தி சாந்தி சொல்லுதா. 3 தாபத்திரங்களை நீக்கிறதுக்கு அதிதெய்வம், அதிபூதம், அத்தியாத்மம் தாபங்கள்னு என்னன்னு அடுத்த சத்சங்கத்தில் சொல்லி மிச்சம் அந்த ஸ்லோகத்தை நம்ம முடிவு செய்வோம். हर ओम नमः शिवाय, 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 हर शंकर भगवान के। ओम लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। हरि ओम तत्सत्।